சின்மயி, நீங்க எதுக்கு முத்தமழை பாடலை பாடுனீங்க அப்படின்னு மதுவந்தி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது திரௌபதி படத்தோட 2வது பாகத்தை மோகன்ஜி இயக்கியிருக்காரு. இந்த படத்துல எம்கானே அப்படின்ற பாடல பாடிய சின்மயி, இந்த படம் மோகன்ஜியோட படம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் பாடல பாடி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பேசு பொருளா மாறியிருந்த நிலையில இது தொடர்பா ஒய்ஜி மகேந்திரனோட மகள் மதுவந்தி அடுத்தடுத்த கேள்வியால சின்மைய விளாசி இருக்காங்க. மோகன்ஜி இயக்கத்துல ரிச்சர்ட் ரிஷி, ஷீலா ராஜ்குமார் நடிப்புல உருவான திரைப்படம் திரௌபதி. 2020ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் வசூல் ரீதியா வெற்றி பெற்றாலுமே ஜாதியவாதம் தொடர்பான சர்ச்சையை கிளப்பிச்சு. இந்த படத்தோட 2ஆம் பாகம் இப்போ விறுவிறுப்பா தயாராகிட்டு வருது. அதாவது இயக்குனர் மோகன்ஜி சில படங்களை இயக்கியிருக்காரு. அதுலயுமே பழைய வண்ணாரப்பேட்டை, திரௌபதி, ருத்ரதாண்டவம், பகாசுரன் போன்ற படங்கள் இவர் இயக்கியதுதான். அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடிய மோகன்ஜி சமூக வலைதளத்துல போஸ்ட் போட்டு அடிக்கடி பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்காரு. தன்னுடைய படங்கள்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது வன்மத்தை கொட்டுறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதோட இவர் இயக்கக்கூடிய படங்கள்ல தாழ்த்தப்பட்ட ஜாதியை சார்ந்த இளைஞர்களை கெட்டவங்க மாதிரியே காட்டுறார் அப்படின்ற புகாருமே இவர் மேல இருக்குது. தன்னுடைய சொந்த சாதியை மட்டுமே உயர்ந்தது அப்படின்னும் மற்ற சாதியை அசிங்கப்படுத்தும் வகையிலேயே இவர் படம் எடுக்கிறார் அப்படின்னும் இவர்கிட்ட சோசியல் மீடியாவில் பலருமே வாக்குவாதம் செஞ்சுட்டு போறாங்க. தன்னை பத்தின சர்ச்சைகளுக்கும் அடிக்கடி பதில் கொடுத்துட்டு வராரு மோகன்ஜி. இவர் இப்போ திரௌபதி 2 படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படம் 14ஆம் நூற்றாண்டு பின்னணியில உருவாகும் ஹொய்சால அரசர்களோட இரத்தக்கரை படிஞ்ச ஆட்சி, தமிழ்நாட்டோட முகலாய படையெடுப்பால உண்டான கொந்தளிப்பு ஆகிய கதைகளை அடிப்படையா கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகள்ல உருவாகிட்டு வரக்கூடிய இந்த படத்துல ரிச்சர்ட் ரிஷி, ரக்ஷனா, நட்டி நட்ராஜ், ஒய்ஜி மகேந்திரன், நாடோடிகள் பரணி உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஜிப்ரான் இசையில எம்கானே அப்படின்ற பாடலை சின்மயி பாடியிருக்காங்க. இந்த நிலையில திடீர்னு எம்கானே பாடல் பாடியதுக்காக மனமார்ந்த மன்னிப்பை கேட்டுக்கிறேன், இது மோகன்ஜியோட படம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒருபோதுமே இந்த பாடலை பாடியிருக்க மாட்டேன். ஏன்னா அவரோட சித்தாந்தங்கள் என்னுடையதுக்கு முற்றிலுமே முரணா இருக்கு அப்படின்னு பதிவிட்டு இருந்தாங்க. இது ரொம்பவே சர்ச்சையா மாறிச்சு. இந்த நிலையில இது தொடர்பா கேள்வி எழுப்பிய மோகன்ஜி, இந்த சித்தாந்தத்துல இருப்பவரோட படத்துக்கு பாட மாட்டேன் அப்படின்னு சின்மயி எங்கேயாவது சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் இந்த படத்துல அவரை பாடுறதுக்காக அழைச்சிருக்கவே மாட்டேன். இந்த விஷயத்துல எனக்கு ஒரு தெளிவு வேணும். எதுக்காக வருத்தம் தெரிவிச்சிங்க, உங்களுக்கு இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தவங்க ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறத விளக்கி ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்ஜி கேட்டிருந்தாங்க. இதனால திரௌபதி பாடல் விவகாரம் சர்ச்சையை கிளப்பி இருக்கு. இந்த ஒரு நிலையில ஒய்ஜி மகேந்திரனின் மகளும் நடிகையுமான மதுவந்தி தன்னோட யூடியூப் சேனல்ல இந்த விவகாரம் குறித்து பேசியிருக்காங்க. அதுல நம்மளோட தொழில் அப்படிங்கிறது வேற, நம்முடைய சித்தாந்தம் அப்படிங்கிறது வேற. நடிப்பதற்குன்னு வந்துட்டா தொழிலையும் சித்தாந்தத்தையும் ஒன்னா பார்க்க கூடாது. அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்ட இருந்தவர் தான் கலைஞர் கருணாநிதி. கலைஞர் தொலைக்காட்சியில அவர் ராமானுஜர் அப்படின்ற ஒரு தொடரை எழுதியிருந்தாரு. அவருக்கும் அவருடைய கொள்கைக்கும் சித்தாந்தத்திற்கும் ராமானுஜத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்ததா? ஆனா அவர் எழுத்தாளர் அப்படிங்கிற முறையில கதையை எழுதினார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அண்மையில பாடகி சின்மயி திரௌபதி 2ஆம் படத்துல தான் பாடிய பாடலுக்கு மன்னிப்பு கேட்டு ட்வீட் போட்டிருந்தாங்க. உண்மையில சின்மயோட ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறத சின்மயி தெளிவுபடுத்தணும். எப்போதுமே கொள்கைகளோட தான் நீங்க பாடலை பாடியிருக்கீங்களா அப்படின்னா, அன்னையில நீங்க முத்தமழை அப்படின்ற பாடலை பாடியிருக்கீங்க. முத்தமழை அப்படின்ற பாடலை படத்துல எந்த கதாபாத்திரம் பாடியது அப்படின்னா, ஹீரோவோட பப்பாட்டி பாடுவது போல படத்துல காட்சி இடம்பெற்றிருக்கும். பெண்களை பாதுகாக்க வேண்டும், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை தட்டி கேட்கக்கூடிய ஐடியாலஜியை கொண்ட நீங்க இந்த திரைப்படத்துல ஏன் முழுக்க முழுக்க ஆண்களால வஞ்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்காக பாடுனீங்க அப்படின்னா நீங்க அந்த ஐடியாலஜியை ஆதரிச்சிங்களா அப்படிங்கிறதையும் சின்மயி தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல நம்மளோட கொள்கை அப்படிங்கிறது வேற, சினிமா அப்படிங்கிறது வேற அப்படின்னும்
மதுவந்தி அந்த வீடியோவுல பேசியிருக்காங்க. ஏற்கனவே கடந்த சில நாட்களா அந்த திரௌபதி 2ஆம் பாகத்தோட சர்ச்சை பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு வருது. அதுலயுமே குறிப்பா சின்மயி இந்த படத்துல பாடுனதுக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்வீட் போட்டதுமே பேசு பொருளா மாறி இருந்துச்சு. இதுக்கப்புறமா நடிகர் சுகுமாருமே நிறைய பேர் சாதி தொடர்பான படங்களை தான் எடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இப்போ மதுவந்தியுமே சின்மைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.